ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். भाई योगी को विजय थालापति से कुछ सीखना चाहिए। विजय थालापति जो सीएम है तमिलनाडु के, उन्होंने एक बहुत ही ऐतिहासिक फैसला लिया है। उनका फैसला ये है कि अब तमिलनाडु में गौ हत्या पे बिल्कुल प्रतिबंध है। तब भी उन्होंने ऐतिहासिक फैसला लिया। तो भाई आप अपने विजय थालापति ने भारतवर्ष का सबसे बड़ा काम किया है। पूरे भारत की सरकार ने गाय को राष्ट्र पशु का दर्जा होगा। उसके भाई विजय थालापति ने हिंदुओं के साथ कांड कर दिया। सीएम विजय ने वो ऐतिहासिक काम कर दिया जो आज तक बड़े-बड़े के बेटा क्रिश्चियन। भाई इस बंदे को मुख्यमंत्री किसने बना दिया? ये तो प्रधानमंत्री से बड़े काम करने लगा। कौन विजय थालापति की इस भाई थालापति विजय ने हिंदुओं के साथ क्या कर दिया? उन्होंने फैसला कैसा लगा कमेंट करके जरूर बताना। सीएम विजय थालापति ने पूरे तमिलनाडु के हिंदुओं के लिए कुछ ऐसा ऐतिहासिक काम कर दिया जो கடுமையாக தண்டனைகள் நிறைவேற்றுவார்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் வீடியோக்கள் தயாரித்து ஒரே ஸ்கிரிப்ட் வெவ்வேறு நபர்கள், வாய்கள் மட்டும் வேறு, வார்த்தைகள் ஒன்றுங்கிற மாதிரி பல மாநிலங்கள், வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்சர்களில் கொண்டு போய் கொடுத்து பாடுங்கம்மா. அப்போ ஒரிஜினலாக மக்களை கவர்வதற்கு உங்களுக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 10% தான் உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அப்போ தேசிய அளவில் எப்படி முடியும்? தேசிய அளவில் ஒரு ரசிகன் 100 பேர் 2 பேர் இருப்பான். ஜப்பான்லேயே ரஜினிக்கு ரசிகர் இருக்காருங்க, அங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அப்படி கிடையாது. அப்போ விஜய்க்கு எல்லா பக்கமும் ரசிகர்கள் இருக்கலாம். சில பேர் இந்த ரசிக மனோநிலையில் இதை நம்ப கூட செய்யலாம். ஆனால் விஜய் யாரை கேண்டிடேட் நிறுத்துவார்? எங்கே நிறுத்துவார்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நிறுத்துவாரா? மோடி பாதுஷாவுக்கு சேவகம் செய்கிறார் இந்த விஜய். பாஜகவுக்கு அடிமை இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு அடிமையாக இருக்கிறது காங்கிரஸ். அதான அர்த்தம். காங்கிரஸ் என்ன சொல்லுது? வருகிற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலும் நாங்கள் கூட்டணி. அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு தேசிய கட்சி எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிட்டு கடைசியில் இந்த நடிகர்கிட்ட வந்து சரண்டர் ஆகுறாங்க. பாஜகங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே பயந்து நடுங்குகிற விஜய் பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து கேண்டிடேட் போட்டு அங்கே பாஜகவுக்கு எதிராக வந்து எம்பி எலெக்ஷன் நிற்பாரா? அங்கே டெல்லியில் அங்கே போராட்டம் பண்ணி நீட்டுக்கு எதிராக அவ்வளோ பெரிய புரட்சியே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு கூட்டம் ஜென்சின்னு சொல்லிட்டு திரைப்படத்தை வெளியிட்டுட்டு உள்ள கைதட்டிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் உட்காந்து. இவர்கள் இளைஞர்களின் பிரதிநிதிகளா? உண்மையாக பிரச்சனைக்காக போராடிய அவர்கள் பிரதிநிதிகளா? ஸ்டாலின் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு கட்சிக்காரர்கள் 2 பேர் ஆராசா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. என்ன நடக்கும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். தேசிய அளவில் 2 முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாடு சார்ந்து பேசப்படுது. தமிழ்நாடு சார்ந்து மட்டுமல்ல, இங்கே உள்ள அரசியல் சார்ந்தும் தேசிய முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஒன்று, விஜய், முதலமைச்சர் விஜய் அடுத்தது பிரதமர் விஜயாக மாறப்போகிறார். அதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கிற, ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் டெல்லிக்கு போயிட்டா மொத்த ஊடகமும் விஜய் சுற்றி தான் இருக்குது, வேறு யாரையும் அவங்க கவனிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு ஒரு பாப்புலர் லீடராக மாறிட்டார் இப்படின்னு ஒரு நெரேட்டிவ். இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஒரு விஷயம், அபிஜித் தீப்கே, கரப்பான் பூச்சி கட்சியுடைய தலைவர், அவர் பேசும்போது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் உள்ள சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு ஒரு கேட்கும்போது மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர். அவர் வந்து புதிய சிந்தனைகளை வந்து செஞ்சுருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார், நிறைய விஷயங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். மக்கள் நலத்திட்டங்களில் ஒரு பெரிய பாய்ச்சலை வந்து உருவாக்கியிருக்கிறார். இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு நிறைய புகழ்ந்து பேசியிருக்கிறார். இதை ஒட்டி இன்னொரு விவாதம் உருவாகுது. தேசிய அளவில் 3வது அணி, அதில் வந்து சிஜேபி, கரப்பான் பூச்சி கட்சியும் இருக்கும், இந்த பக்கம் திமுகவும் இருக்கும். அதில் பிரதமர் வேட்பாளராக கூட மு.க. ஸ்டாலினை வந்து முன்னிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்தால் மம்தா பானர்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் தொடங்கி இருக்குது. இந்த பேச்சுகள் தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் அப்படின்ற ஒரு பேச்சுகள் புதிதாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலிருந்து பிரதமர் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாக்டாக தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே முழங்குகிறார். அப்போது இது வந்து எதேச்சியாக ஏதோ தற்குறிகள் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அதையே அந்த மாதிரி யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாணிக்கம் தாகூர் சொல்கிறார். அது வந்து ரசிக மனோநிலையில் பேசுகிறார்கள். ஏன் அப்படி அதீத கற்பனை நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, கூட்டணிக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறாங்க. மூத்த தலைவர்னு அறியப்படுகிற செங்கோட்டையன் பேசுகிறாரு, எங்கள் தலைவர் அடுத்த பிரதமர் ஆவார்னு சொல்லி.
ஸ்ரீநாத் அந்த மீன்வளத்துறை அமைச்சர் நீங்கள் சொன்ன அதே வார்த்தை, டெல்லிக்கு போனால் முழு ஃபோக்கஸும் எங்கள் அண்ணன் மேலே தான் இருக்குது. அப்புறம் பெண் மந்திரிகள் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போது விஜயினுடைய இந்த வியூகம்ங்கிறது அது ஏதோ தெரியாமல் எதேச்சையாக நடந்தது கிடையாது. அது ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் எப்படி வேலை செய்யுது? தன்னுடைய ஆட்களை பேச வைப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பணத்தை கொண்டு போய் கொட்டி இன்ஃப்ளூயன்சர்கள் கையில் கொடுத்து விஜய் ஒரு பிரமாதமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்துகிறார். அவர் வந்து ஒரு பாகுபலி மாதிரி இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு. அது யாரெல்லாம்? தல்பதி விஜய். ஆமாம், தல்பதி விஜய் என்ன பண்ணுறாரு? பெண்கள் மேல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, குழந்தைகள் மேல் வந்து இப்போ பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே என்கவுண்டர் சுட்டு தள்ளிடுவார். இல்லை அப்படின்னு சொன்னால் சில தினங்கள்லேயே தீர்ப்பு வர வைத்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றாரு. அதாவது குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சரியாக ஆகலை, கிட்னி ப்ராப்ளம்னு போகிறீங்க, சரியாகலை, ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா மொத்த பணத்தையும் திருப்ப 10 லட்ச ரூபா கட்டிருக்கீங்களா, இந்த திரும்ப வாங்கிக்கிட்டு நீங்கள் அதே பணத்தை வச்சு வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்படி ஒரு அப்புறம் எத்தனால் கலந்த இதெல்லாம் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பெட்ரோல் கொடுக்கீங்கன்னா தேசிய அரசியல், அதாவது பாஜக அரசுக்கு 1 பைசா ஜிஎஸ்டி வராது. எப்படி அப்படி சொல்றாரு? ஆமாம், அப்படி விஜய் சொல்லி வச்சிருக்காரா? ஏங்க பிஜேபின்னே சொல்ல மாட்டாருங்க தலைவர். பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறார் இந்த ஆளு. மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்லையே. வெளியில வந்து டீலிமிட்டேஷன் வந்து 543 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டு கூட கூடாதுன்னு பேசிட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டு அமித்ஷாவை பார்த்தோன்னா அப்படியே கொடநாடு எஸ்டேட்ல எப்படி இருந்தாப்லையே அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுவிட்டு, ஐயா ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொன்னேனே தவிர நான் வந்து நோ டீலிமிட்டேஷன் சொல்லுன்னு பின்வாங்கிட்டு வராப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வைத்துக்கொண்டு அங்கே ரீல்ஸ் அப்படி போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒரு ரீல்ஸ் நானே பார்த்தேங்க. ஒரு பொம்பளை ஒரு பிள்ளை இது போட்டுருக்க ஜீன்ஸ் போட்டுட்டு வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, மோடியின் நண்பர் முகேஷ் அம்பானிக்கு ஒரு பேரிடியாக வந்த செய்தி. என்னடா அப்படின்னு பார்த்தா, ஜியோவில் இனி ₹1 நீங்கள் எக்ஸ்ட்ரா டேரிஃப் உயர்த்தினாலும் உங்களுடைய எல்லா இணைப்புகளும் கட் செய்யப்படும், வேறு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும். யாரு? அலைக்கற்றை எல்லாத்தையும் வந்து விஜய் தான் கண்ட்ரோல் பண்றாப்ல. இனிமேல் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கூரை போட்டுருவாங்க, சேட்டிலைட்டுக்கு கூரை போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாப்புல. ₹1 மேலே ₹1 கூட நீங்க கூட்டக்கூடாது. இப்படி வந்து விஜய் கடுமையாக தண்டனைகள் நிறைவேற்றுவார்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் வீடியோக்கள் தயாரித்து ஒரே ஸ்கிரிப்ட் வெவ்வேறு நபர்கள், வாய்கள் மட்டும் வேறு, வார்த்தைகள் ஒன்றுங்கிற மாதிரி பல மாநிலங்கள், வட மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லா பக்கமும் இன்ஃப்ளூயன்சர்களில் கொண்டு போய் கொடுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி 50 லட்சம், 1 கோடி, 75 லட்சம் அப்படிலாம் போகுது. அப்போ அங்குள்ள மக்கள் அதை நம்புவாங்க தானே? கண்டிப்பாக. அதாவது என்னன்னா, நம்புறதுக்கு உள்ள மக்கள் நம்புவாங்க, எல்லாரும் நம்புவாங்கன்னு சொன்னா இப்ப என்ன விஜய் நம்பின மக்கள் ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க, எல்லாரும் நம்பினார்கள் நான் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லணும், நாங்கள் வந்து ஜனநாயக மீட்டெடுப்பு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வச்சிருக்கிறோம். இந்த மிஷின் வந்து ஒரு குளறுபடியான மிஷின், இது நம்ப தகுந்தது அல்லன்னு சொல்லி நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ விஜயின் வெற்றிங்கிறது முழுவதுமாக மக்கள் செய்த குற்றம்னு அவங்க தலையில் வைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு பகுதி அளவு மக்கள் அவருக்கு வாக்களித்து இருக்கிறாங்க. 30%, 35% வந்திருக்குன்னா அதில் ஒரு 20% பேராவது அந்த பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள். ஆனால் 15% மெனிப்புலேஷன். சரிங்களா? அப்போது அவ்வளவு செஞ்சுமே 30 தான் நீங்கள் உங்களால் அடிக்க முடிஞ்சிருக்குது, 20% தான் உங்களால் முடிஞ்சிருக்குது, மிஷினால் ஒரு 15. அப்போ ஒரிஜினலாக மக்களை கவர்வதற்கு உங்களுக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 10% தான் உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது தமிழ்நாட்டிலேயே. அப்போ தேசிய அளவில் எப்படி முடியும்? தேசிய அளவில் ஒரு ரசிகன் 1 பேர் 2 பேர் இருப்பான். ஜப்பான்லேயே ரஜினிக்கு ரசிகர் இருக்காருங்க, கேட்டுறீங்களா? அப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஆமாம், அப்போ அதெல்லாம் முடியுமா? அப்போ அங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அப்படி கிடையாது. அப்போ விஜய்க்கு எல்லா பக்கமும் ரசிகர்கள் இருக்கலாம், சில பேர் இந்த ரசிக மனோநிலையில் இதை நம்ப கூட செய்யலாம். ஆனால் விஜய் யாரை கேண்டிடேட் நிறுத்துவார்? எங்கே நிறுத்துவார்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நிறுத்துவாரா? இல்லை, இப்போ தேவன் அப்படின்னு சொல்லி பிஜேபி கேரளா பிஜேபியில் இருந்த ஒரு நடிகர், நேரம் பார்த்துருப்பீங்க, தேவன் ஒரு நடிகர் பிஜேபியில் இருந்தார். இப்போ அவர் வந்து அங்கே ரிசைன் பண்ணிட்டு வந்து டிவிகேக்கு வரார். டிவிகேவுடைய கேரளா மாநிலத்துடைய மாநில தலைவராக அவரை நியமிக்க போகிறதாக
பேச்சுவார்த்தை நடந்து விட்டது, கூடிய சீக்கிரம் பொறுப்பேற்க போகிறேன்னு அவரே சொல்லிட்டாரு. நீங்க வட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் மாறுதுன்னு சொல்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? இல்ல, சொன்ன வார்த்தை என்ன? இல்ல, நானே வட மாநிலங்கள்னா எவ்வளவு பெருசு அது. இல்ல, right கவு தான். பெல்ட். ஆ. நீங்க கேரளாங்கிறது ஒரு சின்ன மாநிலம். அந்த சின்ன மாநிலத்திலையுமே விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம், உண்மைதான். மலையாள படங்களை விட அதிகமா தமிழ் படங்கள் ஓடுது. அது விஜய்க்கு அதிகமான பாப்புலாரிட்டி இருக்குதுங்கிறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நடிகர்களே செம காண்டாகக்கூடிய ஒரு விஷயம். ஏன் சூர்யாவுக்கு இதில் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த ரசிக அடிப்படையில் ஒரு நடிகரை போட்டு உட்கார வச்சு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் திறக்கிறாங்க. இன்னொன்று, இது தனக்கு பலிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் காங்கிரஸும் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. ரைட்டு தான். 2029 தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, இன்னொன்று தமிழ் படங்களை பார்க்கக்கூடிய பகுதின்னு ஒரு ரீஜன் இருக்குது சவுத் இந்தியா. இப்போ இங்கே வந்து விஜய்க்கான பாப்புலாரிட்டி இருக்குது, விஜய் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத சொல்லியே கூட்டணி கூட சேரல, அந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கிட்டே கேரளாவில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஒரு நல்ல மார்ஜினில். ஏன்னா பெரிய கெட்ட பேர் இல்லை பினராயி விஜயனுக்கு. அது எதுனா விஜய்க்குடைய ஆதரவாளர்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு விஜய்க்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுபோல் தென்னிந்தியா முழுக்க நம்ம வந்து ஒரு இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சவுத் இந்தியாவை ஒரு உத்தரவாதமாக, இங்கே ஒரு 120 சீட்டு 130 சீட்டு இருக்குதுன்னா உத்தரவாதமாக அது காங்கிரஸ் பக்கம் கொண்டு வந்துடலாம், மீதியே நம்ம அங்கங்கே கூட்டணி வச்சு ஏதோ ஒன்று கொண்டு வந்துடலாம் அப்படின்ற கணக்கு தான் காங்கிரஸுடைய கணக்கு, ராகுல் காந்தியோட கணக்கு. இப்போ இவர் நாம் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அப்படின்னா காங்கிரஸோட எப்படி கூட்டணி இருக்கும், எப்படி அது சாத்தியமா? இங்கே தான் நீங்கள் வந்து வெரி குட். பாஜகங்கிற நீங்கள் காங்கிரஸை விட்டுருங்க, காங்கிரஸை வந்து அவர் மதிக்க கூட இல்லை. 5 எம்எல்ஏக்களை தன் பக்கம் வந்து வச்சுக்கிட்டு அவர்கள் தயவில் தான் ஆட்சியே நடக்குதுனாலும் கூட காங்கிரஸினுடைய கதறல் இருக்குல்ல. மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாரு? அவர் விளையாட்டுத்தனமாக பேசுகிறாங்க, விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. அது என்ன சொல்கிறதுனா கற்பலையில் இருக்காங்க, நடிகர் ரசிக மனோநிலையில் இருக்கிறாங்க. யார்? அமைச்சர் அவர் ரசிக மனோநிலையில் இருக்கிறாரா? செங்கோட்டையன் ரசிக மனோநிலையில் இருக்கிறாரா? அப்படி இல்லை, அவங்க திட்டமிட்டு தான் பேசுகிறாங்க. அப்போ ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த அசிங்கத்தை எல்லாம் இவங்க தாங்கிக்கிட முடியும். ஏன்னா ராகுல் காந்தியை பக்கத்திலே வச்சுக்கிட்டு 2019 ராகுல் காந்தி யாருங்க முதல்ல பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது? ஸ்டாலின். அதை பெருமையாக கூட இவங்களும் சொல்லிட்டாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் யாருமே சொந்த கட்சிக்காரர்களே மதிக்காத போது கூட ராகுல் காந்தி ஏற்றி வைத்தது திமுக. ஒருவேளை திமுக அந்த நிலைமையில் இருந்து இன்னைக்கு அதே மாதிரி ஸ்டாலின் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு கட்சிக்காரர்கள் 2 பேர் ஆராசா சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, என்ன நடக்கும்? அப்போ எப்படி கொந்தளிப்பார்கள்? நான் என்ன சொல்கிறேன், இவர்களை அடிமைகள் தான் சொல்லணும். பாஜகவுக்கு அடிமை இருக்கிறது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு அடிமையாக இருக்கிறது காங்கிரஸ். அதானே அர்த்தம். மோடி பாதுஷாவுக்கு அமித்ஷாவுக்கு சேவகம் செய்கிறார் இந்த விஜய்க்கு சேவகம் செய்கிறது காங்கிரஸ். அதோட தான் பொருள் அதுதானே. அவங்க அதனால தான் 5 நடுங்கி அப்படி பொறுமுதாங்க, சொல்லவும் முடியாமல், திருடனுக்கு தேள் கொட்டுதுன்னு சொல்லுவாங்களா, அதனால் வெளியில் சொல்லவும் முடியாமல், கத்த முடியாமல் அப்படியே நெருக்கடியில் நிற்கிறாங்க. விஜய் ஆனால் தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாப்புலன்னா, அங்கே ஒரு கணக்கு இருக்கிறது. 2029 இவர் நம்ம மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, ஏங்க அவர் என்டிஏ கூட்டணியிலே கிடையாது, அவர்கிட்ட எம்பிக்களே கிடையாது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இந்தியா கூட்டணியிலே விஜய் கிடையாது, அவர்கிட்ட எம்பியே கிடையாது. எம்பி இல்லாத பார்லிமெண்ட்ல எம்பியே இல்லாம தேசிய கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்னு உங்களுக்கு என்னங்க விஜய் என்னங்க சொன்னாரு? ஒன்று டிஎம்கே, இன்னொன்று தாவேகா தானே சொன்னாரு. டிஎம்கே ஒரு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ஒன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பு, இன்னொன்று தேசிய அளவிலான ஒரு முக்கிய பங்கு எங்கே இந்தியா கூட்டணியில் ஒரு பிரதான கட்சி, அந்த இடம் உங்களுக்கு வேக்கமாக தானே இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு தேசிய அரசியலும் உண்டு தானே, அதாவது எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் எம்பி எலெக்ஷனில் அதில் நீங்கள் வெற்றி பெறணும் தானே. அப்போ கூட்டணின்னு ஒன்று உண்டு இல்லையா? இந்த கட்சியோடு கூட்டணின்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன உறிஞ்சிட போகுது? காங்கிரஸ் என்ன சொல்லுது? வருகிற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலும் நாங்கள் கூட்டணி. அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு தேசிய கட்சி, 50-100 ஆண்டு பாரம்பரிய கட்சி, 120 ஆண்டு பாரம்பரிய கட்சி, எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிட்டு கடைசியில் இந்த நடிகர்கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் விஜய் அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு உங்களை இழிவுபடுத்துகிறாங்க? இது ஏன் அப்படின்னா, இது எதேச்சையானதில்லை. பாஜகங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கே பயந்து நடுங்குகிற விஜய் பாஜகவை எதிர்த்து, மோடியை எதிர்த்து கேண்டிடேட் போட்டு அங்கே பாஜகவுக்கு எதிராக எம்பி எலெக்ஷன் நிற்பாரா? அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் 2029 யார் நிற்கிறது? காங்கிரஸோடு நீ நிற்காத, தனிச்சு நின்று அதுக்கு என்ன வேலை உண்டோ அதை செய். அப்போது 5 எம்எல்ஏக்கள் பிரித்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ ஒரு கேஸ் போட்டு தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆமாம், எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு. ஆனால் செங்கோட்டையன் என்ன பேசுகிறார்? இன்னும் 10 பேர் இழுத்துட்டு வருவாங்கிறாரு. அப்போ என்ன பொருள்?
இங்கோடி ஒரு பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் சில காலங்களில் இந்த 10 பேரையும் உள்ளே இழுத்துக்கிட்டு ரீஎலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி மோடி அவர்களுடைய தலைமையில் அடுத்த வேலையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷனுக்கான வேலைகள் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர்களை கழட்டி விட்டுடலாம். 2029க்குள் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டோம்னா சுதந்திரமாக விஜய் இங்கே முதலமைச்சராக இருப்பார். சுதந்திரமாக பொருள் என்னன்னா மற்ற காங்கிரஸின் தயவோ அல்லது தயவோ தேவை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 39 தொகுதி எந்த பாஜகவால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அந்த இடத்துல விஜயால் ஒரு 10 தொகுதி கிடைச்சா கூட நாளைக்கு வேணும்னா அதை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? விஜய் வெளியில் தான் இருப்பாப்புல. தனியாக ஜெயிச்சு வந்தால் நாளைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டன குறைஞ்சபட்சம் இந்தியா கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு 10 சீட்டை நம்ம இந்தியா கூட்டணிக்கோ அல்லது வலுவான பாஜக எதிர்ப்பு கூட்டணி, அதுதான் ஸ்டாலின் அவர்களுடைய அணி. அது வலுவான அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? மூன்றாவது அணி இல்லை, இதை சொல்லி முடிச்சிடுறேன். இது இப்போ நான் 4வது அணியை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் 3வது அணி சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லிடுறேன். அப்போ இப்படி 39 + 1 40 சீட்டை மொத்தமாக ஜெயிச்சாங்க. இதை காலி பண்ணுறான் விஜய். எப்படி இந்த தடவை வந்தாரோ அதே மாதிரி விஜய் அடுத்த தடவை ப்ளே பண்ணோம்னா அப்போ பிரதமர் வேட்பாளருங்கிற வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே செல்லுபடியாகும். ஒன்று காங்கிரஸ் இல்லாத கூட்டணி 2014 ஜெயலலிதா ஜெயிச்ச மாதிரி. ஆமாம், காங்கிரஸ் இல்லாத பிளே கிரவுண்டு அப்படி விளையாடலாம்ல. அப்படி தான் விளையாடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி விளையாடுவதற்காகத்தான் திமுக பாஜக விஜயை விட்டு விளையாடி கொண்டிருக்கிறது. இல்லைன்னா இவர் பிரதமர் கனவோடலாம் இப்படி ஆடிட்டு இருக்கிறத அவங்க வேடியை பார்த்துட்டு இருப்பாங்களா? குறைஞ்சபட்சம் இந்த வீடியோக்குள்ளே நிறுத்துன்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாலாம் வீடியோ போகக்கூடாது தம்பி. இது எதுக்குன்னா இந்த நார்த் இந்தியா போகிற வீடியோலாம் இப்போ நம்ம எதுக்காக பேசிகிட்டு இருக்கோம்? இதெல்லாம் பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அண்ணன் அவன் பிரதமர் ஆயிடுவாடோ, அப்போ மோடிக்கு அடுத்தபடியாக பெரிய ஆள் ஆயிடுவார் போல இருக்குன்னு இவன் கற்பனை பண்ணும். அங்கே ஒரு மண்ணு நடக்க போகிறதில்ல. நீங்கள் உத்தரகாண்ட்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் என்ன போய் பண்ண போகிறீங்க? விஜய்க்கு ஒரு இளவும் கிடையாது. ஆனால் இந்த ரீல்ஸ் மோகத்தில் இதையெல்லாம் பார்த்து நாம் இங்கே இருக்கக்கூடிய சில இளவட்டங்கள் கொஞ்சம் ஒரு மனோநிலைக்கு வருவார்கள். இதைக்கு பண்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜீனா வேலை நடக்குது. இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொல்ற பக்கம் மூன்றாவது அணி அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், அதுக்கப்புறம் சந்திரசேகர் ராவ், இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின். இதில் சிஜேபி கூட உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ற அளவுலாம் பேச்சுகள் இருக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? அது கண்டிப்பாக. இப்போ சிஜேபி இன்னைக்கு பேசியிருக்கிறது தான். ஒரு தனியார் விவாத நிகழ்ச்சியில் பேசிய சிஜேபியினுடைய தலைவர் திரு அபிஜித் திப்கே மிகச்சிறப்பாக ஆளக்கூடிய மாநிலங்கள் தலைவர்களை பற்றி சில பேர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னதில் ஸ்டாலின் அவர்களை மிகச்சிறப்பாக புகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாட்டை முன்னோக்கி இழுத்து சென்ற ஒரு மாபெரும் ஆட்சியாளர் தளபதி அப்படின்னு. சரி, தளபதினா நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன். உடனே மாற்றிக்கிடாதீங்க, சரியா புரிஞ்சுக்கிறது. பினராயி விஜயனையும் சொல்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், பினராயி விஜயனையும் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்ததில் அவர்கள் கல்வி சுகாதாரம் இதுக்கு. ஆனால் தொழில்துறை வளர்ச்சி தான் 2. அதாவது தொழில்துறை வளர்ச்சிங்கிறது அடுத்த கட்டம், மற்றதெல்லாம் தானாக வளர்ந்துடும். ஆமாம், இது பேசிக். அப்போது இதெல்லாம் தூக்கிட்டு வந்ததில் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்லி அருமையாக பேசியிருக்காரு. இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சிஜேபிக்கு எக்ஸாக்டாக ஒரு பிளான் இருக்குங்க. அவங்க நேரடியாக 2029 களம் காணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு திட்டத்தோடு தான் வேலை செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு 3வது அணி தேவை. ஸ்டாலினுக்கு ஒரு 3வது அணி தேவை. இப்போ ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, அதாவது காங்கிரஸ், பிஜேபி 2 பேராலையும் பாதிக்கப்பட்ட கட்சிகள்னு சில இருக்குது. நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, மம்தா பானர்ஜி. அப்போது ஒடிசாவில் நவீன் பட்நாயக் இருக்கிறாரு, தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் இருக்கிறாரு, இங்கே நமக்கு ஆந்திராவில் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா யார், பீகாரில் நம்ம லல்லு பிரசாத் யாதவ் பையன் தேஜஸ்வி யாதவ் இருக்கிறாரு. இப்படி இன்னொன்று இங்கே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே இருக்கிறார், சிவசேனா இருக்குது. அவர் அந்த பக்கம் இன்னொருத்தர் இருக்கிறார்கள், அகாலிதளம் இருக்குது. காஷ்மீர்ல எல்லா கட்சிகளும் காங்கிரஸும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒவ்வாமையில் 2க்கும் மாற்றான ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். 2க்கும் மாற்றான திமுக அதிமுக 2க்கும் மாற்றான ஒரு உளவியல் தான் விஜய் ஓரளவுக்கு இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்குது. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாஜக காங்கிரஸ் இந்த 2க்கும் மாற்றான ஒரு
இது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உளவியல் கொண்டவர்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு மாற்று அரசியல் சக்தியாக இந்த கூட்டணி இருக்கும். இதுக்கு தலைவராக வந்து ஸ்டாலின் வந்து சரியான பொருத்தமான நபர். நீங்கள் வந்து இளைஞர்களை அக்குமுலேட் பண்ணுறதுல சிஜேபிக்கு ஒரு பவர் இருக்குது. ஆனால் தலைவர்களையும் அடுத்த கட்ட ஒரு தலைமையாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருடைய தேசிய அரசியல் மூவ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கலைஞர் மாதிரி என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி அவர் இன்னும் சொல்கிறதா இருந்தால் அவருடைய உயரம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து விட்டது. ஒய் ஸ்டாலின் ஷுட் பி பிகம் ஏ என்ன சொல்கிறதுனா, ஏன் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்குது. அது நம்ம தோழர்கள் தான் போட்டிருக்காங்கனாலுமே அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அவ்வளவு தகுதி வாய்ந்த நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒரு நபர், ஒட்டுமொத்த தேசிய அரசியலையும் ஒன்று கூட்டக்கூடிய ஆற்றல் படைத்தவர். வெறுமனே ஒரு என்ன சொல்கிறதுனா மக்களை திரட்டுகிற ஆற்றல் மட்டும் கிடையாது, மக்கள் தலைவர்களையும் சேர்த்து இந்தியா கூட்டணியே ஸ்டாலின் உருவாக்குனது தான். மம்தா பானர்ஜி ஒத்துக்கலை, சந்திரசேகர ராவ் ஒத்துக்கலை, எல்லாருமே ஸ்டாலினை பார்க்குற இது இங்கே வந்திருந்தாங்க, தமிழ்நாடு வந்திருந்தாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்திருந்தாங்க. ஆமாம், அப்போ எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த தலைவராக இவர் இருக்கிறாரு. இன்னொன்று நீங்கள் இப்படி பாருங்க, சிஜேபி கட்சி வந்து உண்மையான ஜென்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கிய கட்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே டெல்லியில் அங்கே போராட்டம் பண்ணி நீட்டுக்கு எதிராக அவ்வளோ பெரிய புரட்சியே பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு கூட்டம் ஜென்சின்னு சொல்லிட்டு திரைப்படத்தை வெளியிட்டுட்டு உள்ளே கைதட்டிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருந்தாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் உட்காந்து. இவர்கள் இளைஞர்களின் பிரதிநிதிகளா, உண்மையாக பிரச்சனைக்காக போராடி அவர்கள் பிரதிநிதிகளா? அப்போது மக்கள் பிரச்சனைக்காக நிற்கிற சிஜேபிங்கிறது நேரடியாக இளைஞர்களுக்கு ஒரு ரேக்கம் இருக்குங்க. எங்களுக்கு ஒரு சரியான தலைமை இல்லை, எங்களோட கம்யூனிகேட் பண்ணுற ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருக்குது. அது இருக்க போய் தான் விஜய் இந்த அளவுக்காவது பருப்பு வந்திருக்குது. ஆனால் அதை யார் உண்மையான தலைவர் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு தவறான ஒரு மயக்கத்தில் மாறியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து இளைஞர்களின் நிலை என்னென்னா, அதுக்கு முன்னாடி திரைப்படங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, வெப் சீரிஸ்களை பார்த்துட்டு இருந்தவங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தவங்கலாம் இப்போ வந்து சட்டசபையை பார்க்குறாங்க. ஆனால் சட்டசபையில் யார் கருத்தோடையும் விஷயத்தோடையும் பேசுகிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது திமுக பேசுது. சில நேரங்களில் அதிமுக கூட பாயிண்டாக பேசுது, விவசாயிகள் கூட பேசுது, பாமக கூட எக்ஸாக்டாக பேசுது. ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பி மழுப்பி தனிநபர் பிரச்சனைகளில் கொண்டு வந்து முடிச்சு போட்டு அதாவது பிரச்சனைகளுக்கு சம்பந்தம் இல்லாத வேறொன்றை பேசி பாட்டு பாடி கூத்தடித்து கொண்டிருப்பது இந்த கூட்டம் அப்படிங்கிறத இளைஞர்கள் பார்க்குறாங்க. அப்போ இதில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ அமைதியாக இருக்காங்க. சரியான ஆல்டர்னேட் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போ திமுகவுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நம்ம நீண்ட நாளமாக ஆட்சி செய்கிறோம், அதாவது ஒரு பெரிய பிரதான கட்சியாக இருக்கிறதா அனுபவம் இருக்குது. ஆனால் இளைஞர்கள் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தலைவர் இன்னைக்கு ஸ்டாலின் உதயநிதி வந்து ஒரு தலைவராக வந்திருந்தாலுமே கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து இளைஞர்கள் இல்லை. அப்போ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு சிஜேபியினுடைய அந்த பங்கு வேலை செய்யும். ஸோ இந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி சிறப்பாக வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 தேசிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ரெண்டுமே தன்னுடைய சம பங்குக்கு மாற்றி இந்திய மாநிலங்களின் உரிமையை அடித்து நொறுக்கி ஜனநாயகத்தை காலி பண்ணது பெருமை அவர்களுக்கு உண்டு. இந்த பாஜக செய்யாததையெல்லாம் காங்கிரஸ் செய்திருக்கிறது. அந்த இவங்க சொல்லுவாங்க, அருந்ததி ராய், காங்கிரஸ் இருட்டில் செய்வதைத்தான் பிஜேபி பகல்ல செய்யுது. ஆமா ஆமா, அதே தான். நான் அதைத்தான் கொஞ்சம் மாற்றி சொன்னேன். அவர்கள் சரியான வார்த்தையில் சொல்லியிருக்காரு, ஏன்னா அவர் கவிஞர் இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகளில் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் காங்கிரஸ் இருட்டில் செய்தது இவர்கள் பகலில் செய்கிறார்கள். மற்றபடி 2 பேருமே கொள்ளக்காரங்க தான். அவன் ராத்திரி ராக் கொள்ளக்காரன், இவன் பகல் கொள்ளக்காரன். கொஞ்சம் ஒளிஞ்சு வரான். ஆமாம், மற்றபடி 2 பேரும் ஒரே மாதிரியான இந்த மாநில உரிமைகளை அடித்து நொறுக்கினார்கள். நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த 3வது அணிங்கிறது வெறுமணி அணி கிடையாது. இது வந்து மாநில சுயாட்சின்னு அண்ணா பேசினார் இல்லையா 67 அந்த காலகட்டங்களில். அவர் பேசியது 60க்கு முன்னாடி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேசிய அண்ணாவின் வார்த்தைகளை மெய்ப்பிப்பதற்கு பல உரிமைகள் மாநிலங்களின் கையில் இருந்து அந்த பக்கம் போனதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அது ஸ்டாலின் தலைமையில் சிஜேபியோட கூட்டணியில் மற்ற எல்லா கூட்டணிகளும் சேர்ந்து கட்சிகளும் உதிரி கட்சிகளும் ரீஜனல் பார்ட்டிகளும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அசுர பலம் பொருந்திய ஒரு அமைப்புக்குத்தான்
அந்த வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலே நாம் அதை வந்து நாம் எதிர்பார்க்கணும். நம்மளும் எதிர்பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பார்க்கலாம். நிறையா பேச்சுவார்த்தைகள், நிறைய சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பேச வைக்க நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.